Unit 2 Optics. Magnification of a lens. Like spherical mirror, we have magnification for spherical lenses. Spherical lenses produce magnification and it is defined as the ratio of the height of the image to the height of an object. இப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு லென்ஸுக்கும் ஒவ்வொரு மேக்னிஃபிகேஷன் பவர் இருக்கும். இப்போ அந்த மேக்னிஃபிகேஷன் பவரை வந்து எதில் மென்ஷன் பண்ணுறாங்கன்னா எம்மு. அது எப்படி கால்குலேட் பண்ணுறாங்கன்னா த ரேஷியோ ஆஃப் தி ஹைட் ஆஃப் த இமேஜ் தட் இஸ் ஹெச் டேஷ் பை ரேஷியோ ஆஃப் தி ஹைட் ஆஃப் தி ஆப்ஜெக்ட் ஹெச். ஸோ magnification power m equal to height of the image by height of the object. Also it is related to the distance of the object u and distance of the image v. இப்போது மேக்னிஃபிகேஷன் பவரை ஹைட் ஆஃப் த இமேஜையும் ஹைட் ஆஃப் த ஆப்ஜெக்டையும் வச்சு கண்டுபிடிக்கிறதுக்கு பதில் இப்படியும் கண்டுபிடிக்கலாம். த டிஸ்டன்ஸ் ஆஃப் த இமேஜ் பை டிஸ்டன்ஸ் ஆஃப் தி ஆப்ஜெக்ட். அதாவது லென்ஸுக்கும் ஆப்ஜெக்டுக்குள்ள டிஸ்டன்ஸ் வந்து u, லென்ஸுக்கும் இமேஜுக்குள்ள டிஸ்டன்ஸ் வந்து v. ஸோ மேக்னிஃபிகேஷன் பவர் m ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் ஆஃப் த இமேஜ் பை டிஸ்டன்ஸ் ஆஃப் தி ஆப்ஜெக்ட் v by u. இப்போ பார்த்தீங்கன்னா இஃப் த மேக்னிஃபிகேஷன் இஸ் கிரேட்டர் தேன் 1 இருந்ததுன்னா இமேஜ் வந்து என்லார்ஜ்டு இமேஜ். லெஸ் தென் 1 இருந்ததுன்னா டிமினிஷ்டு இமேஜ். இப்போ பார்த்தீங்கன்னா எம் இஸ் ஈக்குவல் டு 1 இருந்துச்சுன்னா ரியல் சேம் இமேஜ் ஃபார்ம் ஆகும். ஆப்ஜெக்ட் என்ன சைஸோ இமேஜும் அதே சைஸில் ஃபார்ம் ஆகும். நெக்ஸ்ட்டு லென்ஸ் மேக்கர் ஃபார்முலா. ஆல் லென்சஸ் ஆர் மேட் அப் ஆஃப் டிரான்ஸ்பரண்ட் மெட்டீரியல். தட் இஸ் ஒவ்வொரு மெட்டீரியலுக்கும் ஒவ்வொரு ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் இருக்குது. தட் இஸ் மியூ. The lens formula relates the focal length of the lens with the distance of object and image. For a maker of any lens, knowledge of radius of curvature of the lens is required. This clearly indicates the need for an equation relating the radius of curvature of the lens, the refractive index of the given material of the lens and the required focal length of the lens. The lens maker formula is one such equation. It is given 1 by f equal to mu minus 1 by r1 minus 1 by r2. இப்போ லென்ஸ் மேக்கர்னால் இப்போ நம்மளே லென்ஸை மேக் பண்ண போகிறோம். இப்போ என்ன முன்னாடி வந்து லென்ஸ் இருக்குது, அதோடைய ஃபோக்கல் லென்த் என்னன்னு கண்டுபிடிக்கிறேன்னா ஆப்ஜெக்ட்டுக்கும் ஆப்டிக்கல் சென்டருக்குள்ள டிஸ்டன்ஸை யூன்னு சொல்லுவோம். லென்ஸோடைய சென்டர் ஆப்டிக்கல் சென்டருக்கும் இமேஜுக்குள்ள டிஸ்டன்ஸை வின்னு சொல்லுவோம். ஃபோக்கல் லென்த் ஆஃப் த லென்ஸ் எப்படி கண்டுபிடிப்போம்? 1 by f ஈக்குவல் டு 1 by v minus 1 by u. அதே மாதிரி தான் அது வந்து லென்ஸை கொடுத்துருவாங்க, அதுலேருந்து அதனுடைய ஃபோக்கல் லென்த் கண்டுபிடிப்போம். இது வந்து லென்ஸை வந்து நம்மளே மேக் பண்ணுறோம். இப்போது அதுக்கு ஃபார்முலா 1 by f ஈக்குவல் டு மியூ மைனஸ் 1 into 1 by r1 minus 1 by r2. இப்போ மியூன்றது என்னன்னு தெரியும், ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் of the material of the lens. r1 and r2ன்றது radius of curvature of the two faces of the lenses. f is the focal length of the lens. இப்போ பாருங்கள், லென்ஸ் மேக்கர் ஃபார்முலா இருக்குது. இப்போ வந்து ஒரு கான்வெக்ஸ் லென்ஸ் எடுத்துக்கிறோம். இப்போ 2 ஸ்பெரிக்கல் லென்ஸ் இருக்குது பார்த்தீங்களா. 2 ஸ்பெரிக்கல் லென்ஸை ஒன்று சேர்க்கும் போது நடுவில் என்ன கிடைக்குது? கான்வெக்ஸ் லென்ஸ் கிடைக்குது. r1ன்றது அந்த ஸ்பெரிக்கல் லென்ஸோடைய ரேடியஸ், ஃபஸ்ட்டு ஸ்பெரிக்கல் லென்ஸோடைய ரேடியஸ். r2ன்றது செகண்ட் ஸ்பெரிக்கல் லென்ஸோடைய ரேடியஸ். ஃபோக்கல் லென்த்துன்றது அதனுடைய திக்னஸ், அதுதான் எஃப். ஸோ அதே மாதிரி கான்கேவ் லென்ஸு பாருங்கள், 2 லென்ஸை நம்ம தள்ளி வைக்கும்போது அந்த லென்ஸுக்கு கோடு போடும்போது அது என்ன லென்ஸை நம்ம கிடைக்குதுன்னா கான்கேவ் லென்ஸு. தட் இஸ் r1. இன்னொன்று வந்து என்னது, இன்னொரு ஸ்பெரிக்கல் லென்ஸோடைய ரேடியஸ் வந்து r2. ஸோ இது யூஸ் பண்ணுற ஸ்பெரிக்கல் லென்ஸோடைய ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் வந்து மியூ மைனஸ் 1. அந்த மைனஸ் 1ன்றது ஃபார்முலா 1 by f ஃபோக்கல் லென்த் ஈக்குவல் டு மியூ மைனஸ் 1 r1 மைனஸ் r2. இந்த டிஸ்டன்ஸ் வந்து ரொம்ப கிட்ட கொண்டு போனீங்கன்னா உங்களுக்கு திக்காக கொஞ்சம்
ஃபோக்கல் லென்த் வந்து அதிகமாக இருக்கக்கூடிய உங்களுக்கு பெருசாக இருக்கக்கூடிய லென்ஸு கிடைக்கும். அது மாதிரி நம்மளே என்ன பண்ணிக்கலாம், லென்ஸோடைய ஃபோக்கல் லென்த்தை நம்மளே மாற்றி அது என்னன்னு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். F equal to focal length of the lens, mu equal to refractive index, R1 radius of the first lens, R2 radius of the second lens. இது வந்து lens maker formula. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பவர் ஆஃப் எ லென்ஸு. இப்போ பவர் ஆஃப் எ லென்ஸுனா, இப்போ நமக்கு ஒரு லென்ஸ் இருக்குன்னா, ஃபார் கான்வெக்ஸ் லென்ஸு லைட்டை வந்து என்ன பண்ணோம், கன்வெர்ஜ் பண்ணோம். கான்கேவ் லென்ஸ் வந்து லைட்டை வந்து என்ன பண்ணோம், diverge பண்ணோம். This is called power of a lens. When a ray of light falls on the lens, the ability to converge or diverge this light ray depends on the focal length of the lens. This ability of the lens to converge or diverge, it is called its power. Hence, the power of lens can be defined as a degree of convergence or divergence of light ray. The power of lens is numerically defined as the reciprocal of its focal length. P equal to 1 by F. இப்போது பவர் ஆஃப் லென்ஸை வந்து நம்ம வந்து எதில் அதுக்கு சிம்பிள் வந்து P, இதை வந்து SI யூனிட் வந்து டயாப்டர், தட் இஸ் D, கேபிட்டல் லெட்டர் Dன்ற சிம்பிளில் இதை வந்து மென்ஷன் பண்ணுவோம். இப்போ ஃபோக்கல் லென்த்து 1/Fன்றது என்னது, ஃபோக்கல் லென்த்து அது அதில் எதில் மெஷர் பண்ணுவோம், மீட்டரில் மெஷர் பண்ணுவோம். இப்போ F வந்து எங்கே இருக்குது, டினாமினேட்டரில் இருக்குது. அப்போ இப்போ ஃபோக்கல் லென்த் வந்து 1 மீட்டர்னு வச்சுக்கிங்களேன். அது நியூமரேட்டருக்கு வரும்போது என்னாகும், 1 மீட்டர் minus 1. அப்போ 1 diopter equal to 1 meter minus 1. By convention, the power of a convex lens வந்து is taken as positive, whereas the power of the concave lens is taken as negative. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ் பிட்வீன் கான்வெக்ஸ் அண்ட் கான்கேவ் லென்ஸு. இது வந்து கிளியராக தெரிலன்றதை தனித்தனியாக கொடுத்துருக்கேன், அது எழுதி சேர்த்து வச்சு படிச்சுக்குங்க. கான்வெக்ஸ் லென்ஸு, எ கான்வெக்ஸ் லென்ஸ் இஸ் எ திக்கர் இன் த மிடில் தென் அட் எட்ஜஸ். உங்களுக்கே தெரியும், கான்வெக்ஸ் லென்ஸு சென்டரில் திக்காக இருக்கும், சைடில் வந்து எட்ஜஸில் வந்து தின்னாக இருக்கும். இட் இஸ் எ கன்வெர்ஜிங் லென்ஸு, ஒரே பாயிண்டில் கொண்டு போய் சேர்க்கும். இட் ப்ரொடியூஸ் மோஸ்ட்லி ரியல் இமேஜ். என்ன இமேஜ் ஃபார்ம் பண்ணோம், ரியல் இமேஜ். அதாவது என்னது, ஆப்ஜெக்டை வந்து ரைட் சைடில் வச்சு லெஃப்ட் சைடில் வச்சிங்கன்னா உங்களோட இமேஜ் வந்து ரைட் சைடில் ஃபார்ம் ஆகும், தட் இஸ் ரியல் இமேஜ். இட் இஸ் யூஸ் டு ட்ரீட் ஹைப்பர்மெட்ரோஃபியா. ஹைப்பர்மெட்ரோஃபியானா என்னது, கிட்டக்க இருக்க பொருளை கிளியராக பார்க்க முடியும், தூரத்தில் இருக்க பொருளை வந்து கிளியராக பார்க்க முடியாது. அதுக்கு வந்து இந்த கான்வெக்ஸ் லென்ஸு யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு கான்கேவ் லென்ஸு. எ கான்கேவ் லென்ஸ் இஸ் தின்னர் இன் த மிடில் தென் அட் எட்ஜஸ். மிடில் தின்னராக இருக்கும், சைடில் திக்கராக இருக்கும். இட் இஸ் எ டைவர்ஜிங் லென்ஸு. லைட்டை வந்து ஸ்ப்ரெட் அவுட் பண்ணோம். இட் ப்ரொடியூஸ் வர்ச்சுவல் இமேஜ். ஆப்ஜெக்ட் எந்த சைடில் வைக்கிறோமோ அதே சைடில் இமேஜ் ஃபார்ம் ஆகும், தட் இஸ் லெஃப்ட் சைடில் ஆப்ஜெக்ட் வச்சா லெஃப்ட் சைடில் இமேஜ் ஃபார்ம் ஆகும். இட் யூஸ் டு ட்ரீட் மயோஃபியா. கிட்டக்க இருக்க பொருளை பார்க்க முடியாது, தூரக்க இருக்க பொருள் நல்லா கிளியராக தெரியும். இந்த டிஃபெக்டை வந்து சரி பண்ணுறதுக்கு இந்த கான்கேவ் லென்ஸ் வந்து யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு ஹியூமன் ஐ. இந்த ஹியூமன் ஐ இஸ் த மோஸ்ட் வேல்யூபிள் அண்ட் சென்சிட்டிவ் ஆர்கன் ரெஸ்பான்சிபிள் ஃபார் விஷன். தே ஆர் த கேட்வே டு த வண்டர்ஃபுல் வேர்ல்டு. நெக்ஸ்ட் ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஐ. The eyeball is approximately spherical in shape with a diameter of about 2.3 cm. It consists of a tough membrane called sclera, which protect the internal part of the eye. sclera ஓட வேலை என்னன்னா, இது வந்து ஒரு டஃப் மெம்பரைன், ஒரு கடினமான மெம்பரைன். இது வந்து இன்டர்னல் பார்ட் ஆஃப் த ஐயை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு இது இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து கார்னியா. திஸ் இஸ் த thin and transparent layer on the front surface of the eyeball. ஐபாலில் இருக்கக்கூடிய ஃப்ரண்ட் சர்ஃபேஸில் இருக்குது. இது வந்து டிரான்ஸ்பரண்ட் லேயரு. இட் இஸ் த மெயின் ரிஃப்ராக்டிங் சர்ஃபேஸ். when light enter into the cornea, it refract or bend the light into the lens. இது வந்து என்ன, லைட் வந்து என்ட்ரு ஆகிற லைட்டை வந்து ரிஃப்ராக்ட் பண்ணி லென்ஸுக்கு அனுப்புது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஐரிஷ். ஐரிஷ் இஸ் த கலர்டு பார்ட் ஆஃப் த ஐ. இட் மே பி ப்ளூ, ப்ரௌன் ஆர் க்ரீன் இன் கலர். சில பேருக்குலாம் பார்த்தோன்னா கண்ணு ப்ளூவாக இருக்கும், ப்ரௌனாக இருக்கும். எவ்ரி பர்சன் ஹேஸ் யூனிக் கலர் பேட்டர்ன் அண்ட் ஸ்ட்ரக்சர். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கலரில் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா
ஐரிஷ் இஸ் கண்ட்ரோல் த அமௌண்ட் ஆஃப் லைட்டு. அதாவது இந்த ரிஃப்ராக்டட் ரைட் எங்கேருந்து வந்து அந்த டிரான்ஸ்பரண்ட் லேயர்லேருந்து வருதுல்ல, அதை வந்து ஐரிஷில் வரும்போது ஐரிஷ் என்ன பண்ணுதுன்னா இட் கண்ட்ரோல் த அமௌண்ட் ஆஃப் லைட் என்டையர் இன்டு த பியூப்பிள் லைக் கேமரா அபர்ச்சர். அது பியூப்பிளில் என்ட்ரு பண்ணுறதுக்கு அது வந்து கண்ட்ரோல் பண்ணி அனுப்புது. பியூப்பிள் இட் இஸ் த சென்டர் பார்ட் ஆஃப் த ஐரிஷ். இட் இஸ் த பாத்வே ஆஃப் த லைட் டு கார்னியா. அதாவது ஐரிஷ்க்கு அடுத்தது என்ன இருக்குன்னா பியூப்பிள், அதுக்குள்ளே தான் இதுக்கு லென்ஸ் இருக்குது. ஐரிஷ் வந்து லைட்டை கண்ட்ரோல் பண்ணி அனுப்புது. அது வந்து என்ன பண்ணுது, அது பியூப்பிளுக்கு போகுது. இட் இஸ் த சென்டர் பார்ட் ஆஃப் தி ஐரிஷ். இட் இஸ் த பாத்வே ஆஃப் லைட் டு த ரெக்டினா. பியூப்பிளோட வேலை என்னென்னா அதை கொண்டு போய் ரெக்டினாவில் சேர்க்கறது, லைட்டை கொண்டு போய் ரெக்டினா. This is the back surface of the eye. It is the most sensitive part of the human eye. ரெக்டினா எங்கே இருக்குன்னா நம்ம கொடுக்கக்கூடிய லைட்டை கொண்டு போய் இன்வெர்டட் இமேஜாக நம்ம ரெக்டினாவில் தான் போய் விழும். This is the back surface of the eye. It is the most sensitive part of the human eye on which the real and inverted image of object is formed. அங்கே தான் ரியல் இன்வெர்டட் இமேஜ் வந்து நமக்கு ஃபார்ம் ஆகுது. நெக்ஸ்ட்டு சிலாரி மசில்ஸ்னால் என்னென்னா இந்த லென்ஸ் இருக்கு இல்லையா கண்ணில், அந்த லென்ஸை வந்து பிடிச்சிருக்கிற வேலை என்ன பண்ணுதுன்னா இந்த சிலாரி மசில்ஸ் தான் அந்த லென்ஸை வந்து பிடிச்சிருக்கு. இப்போ ஒரு பொருளை நம்ம உத்து பார்க்குறோன்னா இப்போ ஐபால் வந்து நமக்கு என்ன ஆகுதுன்னா சுருங்கிறதுக்கும், இப்போ ஒரு பொருள் தூரமாக இருக்க பொருள் இப்படி பார்க்குறோன்னா விரியறதுக்கும் இந்த லென்ஸை வந்து எது ஹெல்ப்பாக இருக்குன்னா இந்த சிலாரி மசில்ஸ். நெக்ஸ்ட்டு ஐலென்ஸ். இட் இஸ் த இம்பார்ட்டன்ட் பார்ட் ஆஃப் த ஹியூமன் ஐ. இட் இஸ் எ கான்வெக்ஸ் லென்ஸ். நம்மளுடைய ஐ லென்ஸ் வந்து என்ன லென்ஸு, கான்வெக்ஸ் லென்ஸு. இப்போ அவங்க வந்து ஹியூமன் ஐயோட ஸ்ட்ரக்சர் பார்ட் கொடுத்துருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் என்னென்ன பார்ட் இருக்குதுன்னா கார்னியா, ஐரிஷ், பியூப்பிள், ரெக்டினா, சிலாரி மசில்ஸ், ஐலென்ஸ் அதெல்லாம் கொடுத்துருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே நான் ட்ரா பண்ணி வச்சுருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஸ்க்ளீரா, அந்த ஃபஸ்ட்டு இருக்குல்ல ப்ரொடெக்ட் அந்த நம்ம ஐயை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறது ஸ்க்ளீராவோட வேலை. அடுத்தது பார்த்தீங்கன்னா கார்னியா, ரிஃப்ராக்டர் டிரான்ஸ்பரண்ட்டு என்னது ஒரு லேயரு, ஒரு டிரான்ஸ்பரண்ட் லேயர் அதோடைய வேலைன்னா லைட்டை வந்து ரிஃப்ராக்ட் பண்ணோம், கார்னியாவோட வேலை. அடுத்தது வந்து என்னது, அதுக்கு அடுத்து இருக்கிறது வந்து என்னது ஐரிஷ் வந்து அதுலேருந்து வரக்கூடிய லைட்டு இது வழியாக போய் இதிலேருந்து என்ன பண்ணுது, லைட் அமௌண்ட்டை கண்ட்ரோல் பண்ணி நமக்கு எங்கே போகுது, பியூப்பிளுக்கு போகுது. பியூப்பிள்லேருந்து எங்கே போகுது, லென்ஸுக்கு போகுது. இந்த பியூப்பிள் வழியாக தான் நமக்கு அந்த இமேஜ் வந்து எங்கே போகுதுன்னா ரெக்டினாவில் போகுது. பியூப்பிள் வழியாக நமக்கு எங்கே போகுது, அந்த இமேஜ் வந்து என்ன ஆகுதுன்னா ரெக்டினாவில் போய் இன்வெர்ட்டாக நம்ம கண்ணோடைய பின்புறம் போய் விழுது. அடுத்தது பார்த்திங்கன்னா ஆப்டிக்கல் நர்வ்ஸ் கொடுத்துருக்கு. அடுத்தது வந்து என்ன கொடுத்துருன்னா ஆப்டிக்கல் டெஸ்க்கு கொடுத்துருக்கு. இது இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து லென்ஸு. இது வந்து என்னது கருப்பாக இருக்குது பார்த்திங்களா, அதுதான் பியூப்பிள். அதுக்கு வெளியே இருக்குல்ல அது வந்து என்னது ஐரிஷு. இந்த வெளியில் அந்த ஒரு மாதிரி போட்டிருக்குல தட் இஸ் கார்னியா. இது வந்து லென்ஸை வந்து பிடிச்சிருக்கு வந்து சிலாரி மசில்ஸ். நெக்ஸ்ட்டு ஒர்க்கிங் ஆஃப் ஐ. நமக்கு என்ன தெரியும், கார்னியா இருக்குது, ஐரிஷ் இருக்குது, அப்புறம் என்ன இருக்குது, பியூப்பிள் இருக்குது, அப்புறம் லென்ஸ் இருக்குது. இப்போ என்ன பண்ணும், கார்னியா வந்து என்ன பண்ணுது, அது வந்து டிரான்ஸ்பரண்ட் லேயரை லைட்டை வந்து ரிஃப்ராக்ட் பண்ணும். The transparent layer cornea bend the light ray through pupil located at the center part of the iris. எங்கே இப்போ ஐரிஷ்லேருந்து எங்கே கொடுக்குது, பியூப்பிளுக்கு அனுப்புது. The adjusted light passes through the eye lensக்கு போகுது. The eye lens is convex in nature. அது நேச்சர் என்னது, ஐ லென்ஸ் லென்ஸ் என்னது கான்வெக்ஸ் லென்ஸ். The light ray from the object are converged. கான்வெக்ஸ் லென்ஸோடைய வேலை என்னது, லைட்டை வந்து கன்வெர்ட் பண்ணோம். அண்ட் ரியல் இன்வெர்டட் இமேஜ் இஸ் ஃபார்ம்ட் ஆன் ரெக்டினா. அந்த என்ன பண்ணோம், அந்த ரியல் இன்வெர்டட் இமேஜை கொண்டு போய் ரெக்டினாவில் கொண்டு போய் சேர்க்குது. த ரெக்டினா
passes the received and real inverted into the brain through optical nerves. ஆப்டிக்கல் நர்வ்ஸ் மூலமாக அந்த பிரெயினில் கொண்டு போய் என்ன பண்ணுது சேர்க்குது. பிரெயினோட வேலைன்னா பிரெயின் வந்து அது என்ன அப்படின்னு தெரிஞ்சுட்டு அதை வந்து நமக்கு தெரிய வைக்குது. ஃபைனலி த பிரெயின் சென்சஸ் இட் அண்ட் எராக்ட் இமேஜ். நமக்கு ஒரு கிளியரான இமேஜ் இதுதான் அப்படின்னு நமக்கு தெரிய வைக்கிறது பிரெயினோட வேலை. தேங்க்யூ.